பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு நல்ல ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். அப்படிதான் இன்னைக்கு அடுத்த ஒரு கனத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1:27 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். நம்மள ஆண்டவர் எப்படி சிருஷ்டித்திருக்கிறாரு, உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா தேவ சாயலாக. யாருடைய சாயல்? அவருடைய சாயலாக. இன்னைக்கு இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற ஆணும் பெண்ணையும் தேவன் உருவாக்கி இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்ப்பாரு? அவருடைய சாயலா நம்மளை உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னா பரிசுத்தத்தை எதிர்பார்ப்பார். இன்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனம் என்ன தெரியுமா? முதல் காரியம் பரிசுத்தம். நம்முடைய சரீரம் அவருடைய சாயலா இருக்கிறது, நம்முடைய உருவம் அவருடைய சாயலா இருக்கிறபடினால நாம் பரிசுத்தமாய் வாழ்வது மிகுதியான ஆசீர்வாதத்தை உண்டாகும். இரண்டாவது ஒரு காரியம், நிறைய பேர் என்ன தெரியுமா செய்யறோம்? நம்முடைய உருவத்தை பார்த்து, சிலருடைய உருவத்தை பார்த்து குண்டா இருக்கிறாங்க, ஒல்லியா இருக்கிறாங்க, ஒரு சில காரியங்களை பார்த்து கேலி கிண்டல் செய்யறோம். தப்பு. இதை நீங்க உணர்ந்து கொள்ளுங்க, இது தவறு. நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கிறிஸ்தவர்கள் செஞ்சுட்டு இருக்கிறீங்க, அது தப்பு. ஏன்னா எல்லாருடைய சாயலும் எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா? தேவ சாயலுக்கு ஒப்பா இருக்கிறது. கர்த்தருடைய சாயல்ல ஆண்டவர் தம்மை உருவாக்கி இருக்கிறார் நம்ம எல்லாத்தையும். அப்படி இருக்கும்போது முதல்ல பரிசுத்தமாய் நம்முடைய சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். திரும்ப ஆண்டவருக்கு நம்ம கொடுக்கணும் நம்முடைய சரீரத்தை. ரெண்டாவது, அவர் உருவாக்கின சாயலை நாம் கனவீனப்படுத்தக்கூடாது, கிண்டல் கேலி பண்ணக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நானும் கனவீனம் பண்ணுவேன். கர்த்தரே நம்ம அசட்டை பண்றோம். அவருடைய சாயலாய் உருவாக்கப்பட்டிருக்கிற மனுஷனையோ இல்ல மனுஷியவோ நம்ம கேலி கிண்டல் செஞ்சோம் அப்படின்னா கர்த்தரை கணக்கு ஒப்புவிக்கணும். ரெண்டாவது, நம்முடைய சரீரத்தை பரிசுத்த குலைச்சலாய் மாற்றுகிறோம் அப்படின்னா பச்சை குத்துறது தப்பு. நம்முடைய சரீரத்துல தேவன் நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிற சரீரம் அவரை போல இல்லையா? அப்படி இருக்கும்போது ஒரு சிலர் பச்சை குத்திக்கிறாங்க, சிலுவையவே பச்சை குத்திக்கிறாங்க. நான் ஒரு சில பேரை பாக்குறேன், சிலுவையை கையில பச்சை குத்தி இருக்கிறாங்க. ஆனா வேதத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு? உங்க சரீரத்துல ஒரு கீறல் கூட படக்கூடாது, பச்சை குத்துறது தப்பு. இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. வசனத்தின்படி வாழணுங்க, அதுதான் கனம். இதை விட்டு போட்டு நான் சிலுவையை நான் வரைஞ்சிருக்கிறேன், நான் இயேசுங்கிற பேரை நான் பச்சை குத்தி இருக்கிறேன். எந்த பேரை குத்தினாலும் சரி, இயேசு கிறிஸ்துவனுடைய முகத்தையே நீங்க வரைஞ்சாலும் சரி, அவருக்கு அடையாளம் இல்லை இல்லையா? அவரது வசனத்தையே உங்க உடம்புல முழுசா பச்சை குத்தினாலும் தவறு. ஏன்னா தேவன் சொல்லியிருக்கிறார், இதை செய்யக்கூடாது. நம்முடைய சரீரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்த பசங்க பார்த்தா அந்த தலை முடி சீவரதெல்லாம் பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்குது. இதை வெளியில என்ன சொல்றது? ஒரு சில பாஸ்டர்மார்கள் தலையில அடிச்சுக்கிறாங்க வேதனையோடு கூட. ஐயோ, இப்படி சபைக்கு வரானே, அப்பா அம்மா சொன்னாலும் கேட்கறது இல்ல, பாஸ்டர் சொன்னாலும் கேட்கறது இல்ல. உங்க சாயலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த சாயல் எல்லாம் தேவ சாயல். தேவ சாயலை நீங்க தூஷணம் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அசட்டை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இது தப்பு. தயவு செய்து கர்த்தர் கொடுத்த சாயலை அசட்டை பண்ணுவீர்களானால் அவர் நம்மை அசட்டை பண்ணி விடுவார், கனவீனப்படுத்தி விடுவார். தயவு செய்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்முடைய சரீரத்தை, நம்ம உள்ளத்தையும் பரிசுத்தமாய் பாதுகாக்க முடியுமோ பரிசுத்தமாய் பாதுகாத்து, ரெண்டாவது கர்த்தர் நம்ம கொடுத்த சரீரத்தை சரியாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நான் ஒரு பிரதரை மீட் பண்ணேன். அந்த பிரதர் வெயிட் ரொம்ப ஜாஸ்தி. ஆனா வெயிட் லாஸுக்காக ஜெபம் பண்ணினாராம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, நீங்க கொடுத்த சரீரம், நீங்க கொடுத்த சாயல், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு அவருக்கு நல்ல அருமையா வெயிட்டை குறைச்சு ஆண்டவர் அந்த சகோதரனை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த சகோதரனோடு நாங்க சாப்பிடக்கூடிய தருணம் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அவருடைய சாப்பாட்டு அளவு கம்மியா இருந்துச்சு. அந்த காய்கறி நிறைய காரியங்கள் இன்கிரீடியன்ஸ்ல எடுத்துக்கிட்டாரு. நான் கேட்டேன், என்ன பிரதர் சாப்பாடு இவ்வளவா இருக்கு அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, பிரதர் இல்ல பிரதர், நான் ரொம்ப உடம்பு வச்சுட்டேன். அந்த சமயத்துல நான் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, நீங்க கொடுத்த சரீரம், நீங்க கொடுத்த சாயல் ஆண்டவரே, நான் உண்மையா இருக்கணும், என் சரீரத்துல ஆசீர்வாதத்தை கொடுங்க, நான் கொஞ்சம் ஒல்லியாகணும், மெலிந்து இருக்கணும்னு சொல்லி தேவசம் ஜெபம் பண்ணாராம். ஆண்டவர் ஒரு சில ஆலோசனைகளை கொடுத்திருக்கிறார். ஆலோசனையின்படி அந்த சகோதரர் என்ன செய்யறாரு? நல்ல நல்ல ஆகாரங்களை புசிக்க ஆயத்தமானார். இது நிமித்தம் என்ன சொல்றேன் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய காரியத்துல கூட நம்முடைய சரீரத்துக்குள்ள போகிற எல்லா விஷயத்திலையும் நாம் பரிசுத்தமா இருக்கணும். பார்க்கிறதுல பரிசுத்தம் இருக்கணும், இருதயத்துல யோசனையில பரிசுத்தம் இருக்கணும். ஏன்னா நாம் தேவ சாயலுக்கு ஒப்பா இருக்கிறோம். பிரியமான சின்னமே, இதுதான் ஆண்டவர் கொடுக்கிற கனம். இந்த கனத்தை ஆண்டவர் கொடுக்காம வேற எந்த கனத்தை கொடுத்தாலும் ஆசீர்வாதம் வராது. ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ராஜா, இதோ நீர் எங்களை கனம் பண்ணுகிற ஒரு தெய்வம். ஆனா உம்முடைய சாயலாய் நீர் எங்களை உருவாக்கி இருக்கிறபடினால் இனி வரக்கூடிய நாட்கள்ல ஆண்டவரே, எங்க சரீரத்தை, எங்க உள்ளத்தை ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை பரிசுத்தத்தோடு பாதுகாத்துக் கொள்ளவும், ஆண்டவரே, யாரையும் கேலி கிண்டல் செய்யாதபடிக்கு ஆண்டவரே தகப்பனே, உமக்குள்ள நாங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறபடினால் உமக்குள்ள இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி அர்ப்பணிக்கிற பிள்ளைகளை நோக்கி பார்த்து ஆசீர்வதிங்க.
வசனத்தின்படி வாழுகிற பிள்ளைகளை கத்த தொட்டு கனப்படுத்தும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.